ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிட்டர்மினண்ட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். we are going to see about minor and cofactor. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்ம let us consider a determinant. ஒரு determinant கன்சிடர் பண்ணிக்கலாம். டெல்டா is equal to determinant a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நம்மளால் மைனர் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இதில் இருக்க அத்தனை எலிமெண்ட்ஸ்க்குமே நம்மளால் மைனர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மைனர் ஆஃப் திஸ் ஏஒன்னோட மைனர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த ஏஒன் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோன்னா நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் கிடைக்குதா, அதுதான் மைனர் ஆஃப் ஏஒன். So minor of an element is got by just suppressing the rows and columns in which the element stands. அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமை சப்ரஸ் பண்ணிட்டோன்னா அதை விட்டுட்டோன்னா மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூவை தான் we call it as the minor of the determinant. ஸோ minor of that element, அந்த எலிமெண்ட்டோட மைனர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். ஸோ நம்ம இங்கே ஒரு இடத்துலையும் எழுதுனது எல்லாமே என்னது, அந்த எலிமெண்ட் எழுதிட்டு அதோட மைனரை தான் எழுதியிருக்கோம். அந்த எலிமெண்ட் எழுதிட்டு அதோட மைனர் தான் பக்கத்தில் எழுதியிருக்கோம். அந்த எலிமெண்ட் எழுதிட்டு அதோட மைனர் தான் பக்கத்தில் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மைனர் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மைனர் ஆஃப் b2. இந்த b2ஓட மைனர் அப்படி தான் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலாக மைனர் இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை த லெட்டர் mij, where I stands the row in which the element stands and j denotes the column in which the element stands. So இப்போ நான் வந்து if I want to find this second row second column element ஓட மைனர் கண்டுபிடிக்கணும்னா m22. ஸோ மைனர் ஆஃப் b2 இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த b2 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். b2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், டிட்டர்மினன்ட் a1 c1 a3 c3 இல்லையா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இட் வில் பி, இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், a1 c3 மைனஸ் a3 c1. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மைனர் ஆஃப் b2, தான் b2ஓட மைனர். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நம்மளால் மைனர் கண்டுபிடிக்க முடியும். இது ஏன் இப்படி டினோட் பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் ஒரு டிட்டர்மினண்ட்டில் வந்து ஒரே நம்பரே இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் suppose imagine that for a determinant delta is equal to determinant 4 3 minus 2 2 4 minus 3 0 7 3. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குன்னா நான் மைனர் ஆஃப் 3 கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த 3க்கு கண்டுபிடிப்பீங்க, இந்த 3க்கு கண்டுபிடிப்பீங்களா இந்த 3க்கு கண்டுபிடிப்பீங்களா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் மைனர் வேறு வரும். இந்த 3க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும், இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு இதை தானே நம்ம இதோட வேல்யூவை தானே எடுக்கணும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 16 மைனஸ் 6ன்னு வரும், 10ன்னு வரும். இப்போ சப்போஸ் இந்த 3க்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த 3க்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த 3 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டா நமக்கு என்ன வருது, 6ன்னு வருது. இங்கே சேமாக வருது, ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி சேமாக வராது. சப்போஸ் இங்கே வந்து 5 இருக்குது தான் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3க்கு கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன வரும் உங்களுக்கு, 16 மைனஸ் you'll get this as 15. ஸோ 16 minus 15 is 1ன்னு வரும். இப்போ இந்த 3க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும், இந்த 3க்கு 15 will be the minor இல்லையா? பாருங்கள் மாறி வருது இல்லையா? ஸோ அதனால் மைனர் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக வராது. அப்போ எந்த 3க்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா m12ன்னு சொன்னோன்னா இந்த 3யோட மைனர்னு அர்த்தம். அடுத்து m33ன்னு சொன்னோன்னா இந்த 3யோட மைனர்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு we have to find it out. ஸோ மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டோட மைனர்ன்றது என்ன, மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் அ டிட்டர்மினன்ட் which is got by just suppressing the rows and columns in which the element stands. அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மினண்ட்டை தான் we call it as the minor of that element. அந்த எலிமெண்ட்டோட மைனர்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த டிட்டர்மினண்ட்லேயே இப்போ இதே வந்து b2க்கு நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த கோஃபேக்டர்னா என்னென்னா இட் இஸ் அ சைன்டு மைனர். கோஃபேக்டர்ன்றது இட் இஸ் அ சைன்டு மைனர். ஸோ எப்படி நம்ம சைன் அட்டாச் பண்ணுறோன்னா கோஃபேக்டர் இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை ஏஐஜே. கோஃபேக்டர் இஸ் டினோட்டட் பை ஏஐஜே. ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து -1 ஹோல் பவர் i + j
into mij. So this is the formula for finding the cofactor of an element. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த மைனருக்கு முன்னாடி ஒரு சைன் அட்டாச் பண்ணுறோம். எப்படி அட்டாச் பண்ணுறோம்? -1 whole power i plus j இதை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் b2க்கு நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா மைனர் இதே தான். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? -1 whole power, இது செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ 2 + 2 into m22 இல்லையா? a22 will be equal to. So -1 whole power is 2 + 2 4. -1 whole power 4 will become as 1. So அப்போ plus of or 1 into a1c3 minus a3c1. இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால அதை அப்படியே எழுதியிருக்கேன் நான். இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மைனர் ஆஃப் தட் எலிமெண்ட். இப்போ சப்போஸ் இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு என்ன சைன் வருதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு என்ன சைன் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட். அப்போ இது கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும்? -1 whole power 1 + 1. 1 + 1 2. 2னும் போது இது ப்ளஸ். இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் இல்லையா? ஸோ அப்போ 1 + 2 1 + 2 3. அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு மைனஸ். அடுத்து இது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட். 1 + 3 4. அப்போ இதுக்கு ப்ளஸ். அடுத்து இந்த எலிமெண்ட் என்னது? செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட். 2 + 1 3. ஸோ அப்போ மைனஸ். அண்ட் தென் இது 2 + 2 4. அப்போ இது ப்ளஸ். அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு 2 + 3 5. அப்போ மைனஸ். அண்ட் தென் இங்கே 3 + 1 4. ஸோ ப்ளஸ். இங்கே 3 + 2 5. ஸோ மைனஸ். இங்கே 3 + 3 6. ஸோ ப்ளஸ். ஸோ அப்போ therefore ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டில் அந்த கோஃபேக்டரோட சைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் plus minus plus alternative plus minus வரும். So this is how we fix the sign for the cofactor. கோஃபேக்டருக்கு இதை யூஸ் பண்ணி தான் சைன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோல் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அந்த எலிமெண்ட் எழுதிட்டு சைன் ஏன் இங்கே மைனஸ் போட்டோன்னு தெரியுதா? ஏன்னா நம்ம இந்த 3யோட கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனர் கூட கிடையாது, இந்த 3யோட கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் இந்த இது மைனஸ் வருது. அதுமாதிரி இங்கே இந்த 1ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுமாதிரி இங்கே -2ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு டிட்டர்மினண்ட்டை நம்ம இப்படியே எழுதலாம். டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். தட் இஸ் a1 into capital A1. where capital A1 represents the cofactor of small a1. அது மாதிரி plus b1 into capital B1 plus c1 into capital C1. ஸோ இதுவும் வந்து டிட்டர்மினண்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் சொல்லலாம். டிட்டர்மினண்ட்டை இப்படியும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சேம் அதே தான். இப்போ சப்போஸ் நான் இப்போ செகண்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதே டிட்டர்மினண்ட்டை நான் செகண்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன சைன் சொன்னேன்? மைனஸ். ஸோ அப்போ -4 இன்ட்டு இப்போ இந்த -4 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா இப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? 3 - 2 5 2. அடுத்து இந்த டேர்முக்கு என்ன சைன் சொன்னோம்? ப்ளஸ். ஆனால் இது -5 இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு -5 மைனஸ்ன்னு தான் வரும். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நான். இதே டிட்டர்மினண்ட்டை ஐ வில் எக்ஸ்பேண்ட் இட் பை யூஸிங் திஸ். Determinant 1 3 - 2 4 - 5 6 -3 5 2. ஸோ இப்போ இதில் நான் செகண்ட் ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். செகண்ட் ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே நம்பர் வருதான்னு பார்ப்போமா? நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு டிட்டர்மினண்ட்டை எந்த ரோ எந்த காலம் வழியாக வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ செகண்ட் ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ செகண்ட் ரோ இந்த 4க்கு என்ன சைன் சொன்னேன்? நான் மைனஸ் சொன்னேன். ஸோ அப்போ -4 இன்ட்டு இப்போ இந்த 4 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா நமக்கு மீதி என்ன இருக்குது? டிட்டர்மினண்ட் 3 - 2 5 2. அடுத்த எலிமெண்ட் என்ன? -5. ஆனால் இதோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ அப்போ ப்ளஸ் ஆஃப் -5 இன்ட்டு இப்போ இந்த -5 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோன்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? வில் ஹாவ் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ். தட் இஸ் 1 - 2 -3 2. அடுத்தது நமக்கு அடுத்த எலிமெண்ட் 6. ஆனால் அதுக்கு சைன் என்ன சொன்னோம்? மைனஸ் இல்லையா? கோஃபேக்டர் படி அதுக்கு சைன் மைனஸ் தானே சொன்னோம். ஸோ -6 இன்ட்டு இப்போ இந்த 6 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? 1 3 -3 5 1 3 -3 5. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
minus 4 into, so இப்போ இதை expand பண்ணா என்ன வரும் 6 main diagonal minus இந்த diagonal, so இது வந்து already 10 minus 10, so minus into minus plus 10 ஆயிடும். இங்க minus 5 into இங்க expand பண்ணா என்ன வரும், will be 2 minus 6. அடுத்து இங்க expand பண்ணோம்னா minus 6 into 5 plus 9. ஓகேவா? okay, so இப்போ இதை simplify பண்ணுவோம். so it will be 16 into 4 is going to be minus 64. so இது வந்து minus 4 into minus 5 is plus 20, and then இங்கே it is going to be 14. so 14 into minus 6 என்ன வரும், it will be 84. so இப்போ இதை simplify பண்ணோம்னா என்ன வரும், minus 64 which is minus 128 இல்லையா? இப்போ இதே தானே நமக்கு இங்கேயும் வந்துச்சு, இங்கேயும் நமக்கு என்ன வந்துச்சு, we got it as minus 128 only. இதுக்கும் நம்ம minus 128 தானே வந்துச்சு. அதனால தான் சொன்னேன், ஒரு டிட்டர்மினண்ட்டை எந்த ரோ எந்த காலம் வழியாக வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காலம் வழியாக கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸ்பேண்ட் த சேம் டிட்டர்மினன்ட் த்ரூ காலம். இப்போ சப்போஸ் இந்த காலம் வழியாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இட் பை யூஸிங் காலம் 3. இது வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், இது தேர்டு காலம். இப்போ இது C3ன்னு சொல்லுவோம். இது வந்து செகண்ட் ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் இங்கே நம்ம என்ன எழுதணும்னா பை R2 எக்ஸ்பேன்ஷன், by R2 expansion. R2னா என்ன, செகண்ட் ரோ, ரோ 2 எக்ஸ்பேன்ஷன் அர்த்தம். இப்போ சப்போஸ் இந்த தேர்ட் காலம் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த தேர்ட் காலம்க்கு என்ன சைன் சொன்னேன், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் அப்படி தானே வரும், அதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், delta is equal to, so plus into minus 2 into, இப்போ இந்த minus 2 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோம்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும், we'll have it as determinant 4 minus 5 minus 3 5. அடுத்த டேர்முக்கு minus into plus 6. ஸோ இப்போ இந்த 6 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும், we'll have it like this, that is 1 3 minus 3 5. அடுத்த டேர்ம் வந்து ப்ளஸ் 2 into, ஏன்னா அடுத்த டேர்முக்கு வந்து ப்ளஸ் இல்லையா, 2 into, இப்போ இந்த 2 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும், 1 3 4 minus 5. டெர்மினன்ட் 1 3 4 minus 5. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், minus 2 into, so this is going to be 20 plus 15, then minus 6 into 5 plus 20 minus 15 இது 5 plus 9, and then plus 2 into minus 5 minus 12. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், it will be minus 2 into 5 minus 10, இது வந்து 14. ஸோ அப்போ into 6 வந்து it will be 84, and then here it is going to be 17. So minus 34. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா இப்போ you'll get it as 128 minus 128. சேம் அதே ஆன்சர் வருதா? ஸோ இதனால தான் சொன்னேன், ஒரு டிட்டர்மினண்ட்டை எந்த ரோ எந்த காலம் வழியாக வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். we can expand a determinant through any row any column. எந்த ரோ எந்த காலம் வழியாக வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் we'll get the same answer, அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம டிட்டர்மினன்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதுமாதிரி மைனர் அண்ட் கோஃபேக்டர்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ டிட்டர்மினன்ட், அதுவும் ஒரு டிட்டர்மினன்ட் தான். அந்த டிட்டர்மினன்ட் எப்படி கிடைக்குது, இட் இஸ் காட் பை ஜஸ்ட் சப்ரஸிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் விச் த எலிமெண்ட் ஸ்டாண்ட்ஸ். அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மினண்ட்டை தான் வி கால் இட் அஸ் அ மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அது சொன்னோம். அதே மாதிரி கோஃபேக்டர்ன்றது என்ன, இஸ் அ சைன்டு மைனர். அது சைன்டு மைனர். எப்படி சைன் அட்டாச் பண்ணுறோம், பை யூஸிங் திஸ் ஃபார்முலா, தட் இஸ் aij is equal to minus 1 whole power I plus j into mij. இதை யூஸ் பண்ணி நம்ம சைன் அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, நாளைக்கு வந்து இதே டிட்டர்மினண்ட்டை இன்னும் நம்ம வந்து எப்படி ஒரு மெத்தட் இருக்குது, சாரஸ் மெத்தடுன்னு, அதை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்றதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஹோம்ஒர்க், இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டிட்டர்மினன்ட்னு ஹெட்டிங் போட்டுட்டு யூ ஜஸ்ட் ரைட் டவுன் திஸ், இதை எழுதிக்கோங்க. ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் we associate a real number and that real number
and that real number is called as the determinant value of that matrix அப்படின்னு எழுதிக்கோங்க. And it is denoted by det A or determinant A or determinant value of A or delta. அது எழுதிக்கோங்க. அடுத்து first order determinant போட்டு இதை எழுதிக்கோங்க. second order determinant போட்டு இதை எழுதிக்கோங்க. and then third order determinant போட்டு இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள், தட் இஸ் புக்கில் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.14 இந்த 2 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? புக்கில் கொடுத்துருக்க இந்த 2 சம்மும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது மைனர்னு ஹெட்டிங் போட்டு இந்த இது எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை எழுதிக்கலாம். மைனர்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. மைனர் ஆஃப் அன் ஆர்பிட்ரரி எலிமெண்ட் is of a determinant is obtained by deleting the ith row and jth column in which the element stands. The minor of aij is usually denoted by mij. So இந்த definition எழுதிக்கோங்க மைனர்னு போட்டு. அடுத்து cofactorனு போட்டு இந்த definition எழுதிக்கோங்க. Cofactor is a signed minor. The cofactor of aij is usually denoted by aij and it is defined as aij is equal to -1 whole power I plus j into mij. இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இதை எழுதிட்டு and then example 7.15 இது உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட் ஆல் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டோட மைனர் அண்ட் கோஃபேக்டர் இப்போ இது வந்து எனி ரோ எனி காலம் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் ஆஃப் 1 கோஃபேக்டர் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் மைனர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே மைனர் அண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். You have to find the minor and cofactor of each and every element. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எல்லா விதமாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். R1 எக்ஸ்பேன்ஷன், C1 எக்ஸ்பேன்ஷன், அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரெண்டும் சேம்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரோ அண்ட் காலம் எந்த ரோ R1 அண்ட் C1 தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வேறு ரோ வேறு காலம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் தான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு. அண்ட் தென் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக ஃபியூ எக்ஸ்ட்ரா சம்ஸும் தரேன், அதுவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதுதான் நீங்கள் அந்த டிட்டர்மினன்ட்டோட டெஃபினேஷன் எழுதணும். அண்ட் தென் ஃபஸ்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படின்னு எழுதணும். அது எழுதிட்டு அப்புறம் மைனர் அண்ட் கோஃபேக்டர் அதோட அந்த டெஃபினேஷன் எழுதிட்டு அண்ட் தென் சம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சம்ஸ் போடணும். தட் இஸ் எக்ஸாம்பிள் 7.14, 7.15 அது ரெண்டும் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் தென் சில எக்ஸ்ட்ரா சம்ஸ் தரேன், அது நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேவா? மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.